ஹாய். இந்த 3D பெயிண்டிங் தான் இன்றைக்கி எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த 3D பெயிண்டிங் பண்ணிவிட்டு இந்த பெண்ணை எப்படி அடியில் கொண்டு போகிறது அப்படிங்கிற ட்ரிக்ஸையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கிற, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ஜிஎஸ்எம் இல்லைனா A4 ஷீட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜிஎஸ்எம் உள்ள பேப்பர் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஹார்டாக, கொஞ்சம் சார்ட் பேப்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை பேப்பர் தான் இருக்குன்னா நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் பண்ணிடலாம். ஸோ எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த லைன்ஸோட அந்த பென்சிலில் வர்றது வெளியில் வராமல் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்காக இந்த லைன்ஸ் மேலேயே வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டிங்கன்னா நல்லா திக்காக தெரியும். ஸோ இந்த லைன்ஸோட கார்னர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக அப்படியே ஒல்லியாக வர மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக பென்சிலில் லைன்ஸ் எது தெரிஞ்சது அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பியூரிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே வந்து ஷேடோவுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதாக, சரிங்களா, சின்ன ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அதோட கார்னர் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பென்சிலில் ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு எரேசர் எடுத்து நீங்கள் அப்படியே அழிச்சிக்கோங்க. அந்த மறக்காமல் ஸ்கேல் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த எரேசர் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில் எடுத்து நீங்கள் நான் கொடுக்குற மாதிரியே லைட்டாக அப்படியே ரப் பண்ணிட்டே இருங்க. உள்ளே வந்து நீங்கள் அந்த ஷேட் கொடுக்குறது, ரப் பண்ணுறதுல ஷேட் கொடுக்குறது, அந்த ஷேட் கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் மட்டும், அதாவது அந்த லைனுக்கு ஒட்டி இருக்கிற கார்னரில் மட்டும் டார்க்காக கொடுங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். ஆனால் அந்த பக்கம் வந்து ரொம்ப சின்ன லைனாக இருந்தனால தெளிவாக தெரியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். லைன் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கீழே பாட்டம்லேயும் இந்த சைடில் மட்டும், ஏன்னா ஷேடோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒன் சைடாக பார்த்திங்கன்னா இந்த க்யூப் மேலே வந்து ஒரு லைட் படுது அப்படின்னா லைட் வந்து ஒன் சைடு தான் வரும். ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் ஷேடோ அப்படியே அந்த பிரைட்னஸ் கம்மி ஆகிட்டே போய் அப்படியே ஷேட் ஆகிட்டே போகும். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர்லேயே தெரியும். அதாவது இவ்வளோ அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. வேறு ஷீட் எடுக்க வேணால் ஒயிட் எடுத்துக்கோங்க. ஒயிட் எடுத்துகிட்டு அதை அப்படியே லைட்டாக மைல்டாக வந்து நான் பண்ணுற மாதிரி லைட்டாக ரப் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஹார்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு மைல்டாக நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது அப்படியே மைல்டாக உங்களுக்கு மெர்ஜ் ஆகி அந்த பக்கம் இருக்க ஒயிட்டும் இந்த பக்கம் இருக்க டார்க்கும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகி சூப்பர் ஷேடராக மாறிடும். பார்க்குறதுக்கே வந்து ஒரிஜினலாக ஒரு க்யூப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த பென்சில் வச்சு நீங்கள் லைட்டாக அப்படி இது கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்த மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த ஷேடோவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கார்னர் கட் பண்ண இடம் இல்லாமல் மற்ற இடம் எல்லாத்துலேயுமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எரேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஷேடடுக்காக நீங்கள் அந்த ஒயிட் ஷீட் வச்சு நீங்கள் இந்த இடத்துல தேய்க்கிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக் வரும். பட் அதையும் நம்ம எப்படின்னு சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் ஷீட் வச்சு நான் நல்லா ரப் பண்ணுறப்ப அந்த லைனை விட்டு வெளியில் வந்துடும் எல்லாமே. ஸோ வெளியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எரேசர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எரேசர் எடுத்து தான் நீங்கள் வந்து இது சரி பண்ணணும். மற்றபடி வேறு எதுவும் சரி பண்ணக்கூடாது. ஸோ எரேசர் எடுத்து ஒவ்வொரு கார்னருக்கு லைனை ஒட்டி அப்படியே எரேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்ல, அதே மாதிரியே நீங்கள் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஷார்ப்பாக லைனை விட்டு வெளியில் உங்களுக்கு எந்த லைனும் இருக்காது, அதாவது எந்த பிளாக் டாட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரை வந்து ஸ்கெட்ச் பெனில் இன்னும் நல்லா டார்க்காக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் எந்த சைடும் லைனை விட்டு நான் அந்த பாக்ஸை விட்டு அந்த க்யூபை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. சரிங்களா? அதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா வெளியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஆரம்பித்ததே வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. ஏன்னா கீழே நான் லைட்டாக மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். க்யூபு கீழே பாருங்கள், லெஃப்ட் சைடில் லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. பட் அதை நான் பென்சிலில் சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ நீளமாக இந்த பார்த்திங்களா நான் பென்சிலில் சரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீளமாக இருக்க மாதிரியே தெரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கேலை வச்சு கீழே பாட்டமில் கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுட்டு அந்த க்யூபை அப்படியே கட் பண்ணணும். ஸோ லைட்டாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா சிசர் வந்து க்யூப்பில் கட் ஆகிடக்கூடாது. லைட்டாக கட் ஆனால் கூட இந்த முதர்ந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள்.
கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக பிளாக்கோட சேர்த்து கட் பண்ணிட்டேன். பட் பிளாக்குங்கிறனால சரியாக தெரியல, மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா லைட்டாக பிளாக்கோட சேர்த்து கட் பண்ணியிருப்பேன். பட் ஆல்ரெடி நான் திக்காக போட்டனால அது எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இன்கேஸ் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நீங்கள் கட் பண்ணுறப்ப அந்த ஒயிட்டோட கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். அந்த ஷீட்டோட ஒயிட் வந்து தெரியும் ஏன்னா கட் பண்ண இடத்துல. ஸோ அதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், சரிங்களா? அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீழே இன்கேஸ் வச்சு டேபிளில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது தெரியாது. இப்போ பாருங்கள், லைட்டாக பாருங்கள், அந்த ஒயிட் கார்னர்லாம் ஒயிட் தெரியுதா? ஸோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்கெட்ச் பென் எடுத்து அந்த மேலாப்பில், அதாவது ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடக்கூடாது, உள்ளது ஸ்கெட்ச் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? பாருங்கள், ரொம்ப மைல்டாக மேலே மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிடணும். ஏன்னா உள்ளே போயிடக்கூடாது, கண்டிப்பாக உள்ளே போயிடுச்சா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஸோ பென் வச்சு நம்ம உள்ளே பண்ணுறோம், பட் மறுபடியும் போடுறோம், உள்ளே போகல. ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் மேபி இருக்கலாம், சரிங்களா? அந்த டூல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து நியூ கொடுத்து Ctrl N கொடுத்தீங்கன்னா நியூ கொடுத்து ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணி உள்ளே அந்த ஃபைல், அந்த வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணதை உள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, மவுஸ்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்படி ஜூம் ஆகும். நான் பண்ணுற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு மேலே அந்த க்யூப் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கீழே இருக்க அந்த வீடியோவை 2 வீடியோவை நீங்கள் மாற்றிக்கணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். Ctrl C Ctrl V, Ctrl Cனா காப்பி, Ctrl Vனா பேஸ்ட்டு, சரிங்களா? 2 வீடியோவை போட்டுட்டு மேலே இருக்க வீடியோவை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்து இந்த மாதிரி மைல்டாக நீங்கள் ஒவ்வொரு கார்னரும் கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் உள்ளேயும் போகாமல் வெளியும் வராமல் நல்லா ஜூம் பண்ணி க்ராப் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த சாஃப்ட்வேர் பற்றியே சுத்தமாக தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கும். பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரியே. இதுக்கு பேர் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் கட் பண்ண ஏரியா மட்டும் என்ன ஆகுனா விசிபிளாக இருக்கும். பேக் சைடில் இருக்க மற்ற எந்த ஏரியாவும் இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிருக்கும், ஓகேவா? பட் ஆனால் எனக்கு எந்த இடத்துல மட்டும் இது வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இந்த இடத்த மட்டும் க்ராப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்த மட்டும் நான் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்க்குறேன், வருது. ஏன்னா அது விசிபிளாக இல்லை, கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும். ஓகே, நான் செய்கிற ஆப்ஷனை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த மேஜிக் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பென் கொண்டு போயிட்டேன், இப்போ வரலை, சரிங்களா? ஏன்னா முன்னாடி மாஸ்க் ஆகிருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மறுபடியும் வந்து ரிட்டன் கொண்டு வரும்போதும் வராது, ஏன்னா ஆல்ரெடி மாஸ்கிங்கில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ரிட்டன் வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து அதை நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மாஸ்கிங் வந்து போட்டிருக்கிறது உள்ளே போயிட்டு வெளியே வர மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு அடுத்து வரும்போது இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரிட்டன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் மாஸ்கிங் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை கட் பண்ணோமோ அதே மாதிரியே எண்டுலேயும் இந்த இடத்துல நம்ம இப்போ பாருங்கள், ரிட்டன் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த கட் பண்ணிக்கணும். அப்படியே கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த மேலே இருக்க சின்ன கிளிப் தான் வந்து அந்த சின்ன மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் எடுத்திங்கன்னா ஓல்டு வீடியோ வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்து அந்த இடத்த மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் மாதிரி முன்னாடி வச்சுருக்கோம், சரிங்களா? அந்த இடத்துல மட்டும் வச்சுருக்கோம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணி போடுறேன், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.